வானில் தூவாதோ ஒரு மின்னல் தாக்க நாடும் உன் விரலை தேடாதோ காதல் பின்ன திரி தீர்ந்த தீபம் போலானே மெல்ல கண்ணாடியில் பார்த்தேன் என்ன உன்ன போனான் காண மறந்தேன் என்ன சுண்டி விட்டு ஒத்த காசு போல உன்னை சுத்திக்கிட்டு வருவேன் தட்டி விட்ட சின்ன தூசு போல உன்னை ஒட்டிக்கிட்டு விழுவேன் வெட்டி விட்டோம் நகத்து மேல நகம் வச்சு ரசிப்பேன் அடப்பட்டும் பனியில் வந்து வெட்டும் வெயில போல் காதல நின்றோடு தாவுயிரே ஏதோ சொல்ல உள்ள கிட்ட வந்தாத ஏதோ சொல்ல I think இது என்ன நடக்க போகுது வந்து மோஸ்டா எல்லாருமே கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். நம்ம கல்யாண இதுல வந்து என்ன நடக்குறோம் இப்ப நம்ம மாப்பிள்ளை வந்து பாரு அப்புறம் பொண்ணு போயிட்டு வந்துருப்போம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு 100ல இருந்து 1000 பொண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இப்படி பண்ணி நாளைக்கு காலம் வந்துருவோம். இதெல்லாம் நடக்கும். பட் இன்னைக்கு இது நடக்கவே நடக்காது. இதை விட கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும் போது என்ன நடக்கும் போது எல்லாரும் வந்துருக்கீங்களா? எவ்வளவோ தூரம் இருந்து வந்திருக்கீங்க. சில பேர் நாடு கிடந்து வெளிநாட்டுல எல்லாம் வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ட்ரிபியூட் டு நோ தி பிரைட் அண்ட் தி க்ரூம். மாப்பிள்ளையும் பொண்ணும் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களோட மாப்பிள்ளை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களோட ஸ்டோரி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ அதுல நம்ம பாட்டு பாட போறோம், டான்ஸ் ஆட போறோம், நிறைய சிரிக்க போறோம், நிறைய பார்த்து ரசிக்க போறோம். சோ எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க.
ஒரு 1 to 1.5 hours பிளான் பண்ணிருக்கோம். ஸோ செம பேக்டா இருக்கும் போது உங்க எல்லாத்துக்குமே நிறைய சர்ப்ரைசஸ் கேம் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் போது ஸோ நீங்க தரவைக்கா பண்ணீங்க. ஜஸ்ட் நீங்க கூடயே டிராவல் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு 90 மினிட்ஸ்க்கு. ஓகேவா? நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்களாம் வந்தீங்க, வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. மீன்ஸ் a lot. நீங்க எல்லாத்துக்குமே எங்க ஃபேமிலிக்கு எங்க ஃபேமிலிஸ்க்கு ப்ளஸ் கணேஷ் குழுக்கும் this just means a lot. நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம வீட்டுக்கு பேக்யார்ட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் கிடையாது, இல்ல நம்ம ஏரியாலயே இருக்கிற ஒரு மண்டபத்துல நடக்கிற ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு ஊர் தாண்டி ஒரு ஊர் வரணும். நிறைய பேர் ட்ரெயின்ல வந்துருக்கீங்க, பஸ்ல வந்துருக்கீங்க, நாடு தாண்டி ஃப்ளைட்ல வந்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த எஃபர்ட்டுக்கு எங்களுடைய மனம் தாழ்ந்த நன்றியை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுட்டு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சோ பொண்ணையும் மாப்பிளையும் வெல்கம் பண்றதுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான 2 பேரை நான் இன்வைட் பண்றேன். ஒண்ணு முகில், இன்னொரு மேகா. அவங்க 2 ஸ்டேஜுக்கு போறேன். அவங்க நம்ம பொண்ணு மாப்பிளைய கூப்பிடுவாங்க. அவங்க இப்போ ஆசியாவை எடுத்து கொடுக்க போறாங்க. பாப்போம். ஓகே, இப்போ கேக்குதா? கௌதம் சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு கணேஷன் நிறைய தெரியும், திவ்யா நிறைய தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் 2 பேரை பத்தி இன்னும் நிறைய பேர் தெரியாது. ஆனா அதை பத்தி தெரிஞ்ச 2 பேர் நான் மீதா. ரொம்ப சேல்ஸ் வச்சு பேசுறது மாறி இருக்குது. அதான் ஓகேங்களா? நானும் மீதா. எனக்கு வந்து கணேஷ் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்த புதுசுல ஒரு ஸ்டூடெண்ட் ஹவுசிங்ல இருந்தாரு. அப்ப நானும் அதே ஃப்ளோர்ல தான் இருந்தேன். ஸோ அதே ஃப்ளோர்ல இருந்தப்போ அவர் வந்து அவர் தான் அங்க வந்து சமையல்லாம் செய்வார். வேற யாரும் அப்படி சமைக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து அப்பவே வந்த புதுசுல வந்து தேங்காய் சட்னிலாம் அரைப்பாரு. அப்படிதான் எனக்கு தெரியும் கணேஷ் இருக்காரு அப்படின்னு. ஸோ அதே ஸ்டூடெண்ட் பில்டிங்ல நானும் இருந்தேன். அண்ட் கணேஷ் எனக்கு அப்படிதான் தெரிய வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கணேஷை பார்த்தப்ப ரொம்ப சைலண்டானவராக இருந்தாரு. அப்பதான் பேச தெரிஞ்சு ஒன்ஸ் அவர் தெரிய வந்தோடனே நல்லா ஜாலியா பேசுவார் இருக்கு. அண்ட் வேற சொல்ற மாதிரி நீங்க குரூப் லெவல்ல மாஸ்டர் ஷெஃப்னே சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு வந்து இந்தியன் டிஷஸ் மட்டும் இல்ல, எந்த டிஷஸ் வேணாலும் செஞ்சுவாரு, டக்குன்னு செஞ்சுருவாரு. எங்களுக்கு பாதுகாப்பு தெரியாது. அண்ட் அவரை பத்தி இன்னொன்று சொல்லணும்னா, நாங்க எந்த ஈவெண்ட் பிளான் பண்ணாலுமே அவர் ஃபர்ஸ்ட் நின்று லைக் ட்ரிப்பா இருக்கட்டும், எந்த தீபாவளி பொங்கல் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் அவர் தான் ஃப்ரெண்ட்ல நடத்துவாரு. அதனால எங்க குரூப் லெவல்ல ப்ரோன்னு சொல்லுவோம். அவரும் அதே மாதிரி ட்ரிப் எங்களோட ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்த புதுசுல முதல் 6 மாசம் நான் நினைச்சேன் ப்ரோ ஏன் சொல்றாங்க, இவர் பெரியவர், இவர் பேர் சொல்லக்கூடாது, அதுக்குதான் ப்ரோ சொல்றாங்க. ஸோ முதல் 6 மாசத்துக்கு நினைச்சு ரொம்ப பெரியவர் நம்மளை விட, ஸோ கொஞ்சம் மரியாதையோட நடத்த கொண்டது. அப்புறம் தான் கொஞ்சம் பேசி ஓ இவர் ரொம்ப வயசு தானா, இவ்வளோ அடக்கொடக்கமா இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஸோ அவர் சொல்ற மாதிரி நான் வந்து 2019 எனக்கு கணேஷன் தெரியும். 2019 ஃபர்ஸ்ட் ஒரே பில்டிங்ல இருந்தோம். அடுத்த வருஷம் ரூம்மேட்டா இருந்தோம். இன்னொரு பில்டிங் ஷிஃப்ட் ஆனோம். அப்பயும் 2 வருஷம் ஒரே பில்டிங்ல தான் இருந்தோம். அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷனால டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட் இருக்கிறது வந்து கணேஷ்க்கு தெரிய வந்துச்சு. ஒன்று வந்து சிவில் இன்ஜினியரிங், அவர் வந்து பண்ணிட்டு சிவில்ல அவர் பண்ண தீசிஸ் நல்லா ஃபோக்கஸாக பண்ணாரு. அண்ட் கமிட்மெண்ட் வந்து ஜிம்முக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கணேசன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா நாங்களாம் ஜிம்முக்கு ஒரே டைம் தான் ஜாயின் பண்ணோம். நான் 1 மாசத்துக்கு நின்றுட்டேன், அவரு ரெகுலராக போனாரு. அந்த கமிட்மெண்ட் எங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ நீங்க நினைப்பீங்க மாப்பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கோம், பொண்ணு பத்தி எங்க வருது, பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருந்து மீட் பண்ணாங்கன்னு. நான் சொன்னேன்ல சிவில் இன்ஜினியரிங் அங்க இருந்து தான். ஏன்னா பொண்ணும் மாஸ்டர் சிவில் இன்ஜினியரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் தீசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தீசஸ் டவுட் இருந்துச்சு. அப்பதான் எங்க சார் வந்தாரு உள்ள. திவ்யா வந்து எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் மூலியமா தெரிய வந்துச்சு. அப்ப வந்து அதான் என்னாச்சுன்னா அவளுக்கும் டவுட்ஸ் இருந்துச்சு தீசஸ்ல. அப்பதான் கணேஷும் திவ்யா பேச ஆரம்பிச்சாங்க, பழக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல, கரெக்டா லக்கோ லைஃப் என்ன நடந்துச்சு தெரியல, திவ்யா பிளேஸ்மெண்ட் டு கரெக்டா நெதர்லாண்ட்ஸ்லயே வந்துச்சு. திவ்யா ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் வந்தப்போ அவளுக்கு வந்து கணேஷ் மட்டும் தான் தெரியும். அப்புறம் கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரியும், எல்லாம் பசங்க. நானும் அவங்களோட தான் சுத்தி இருந்தாலும் நான் வருஷமா. ஆனா எனக்கு வந்து யாரும் பொண்ணு கிடைக்கல. அவளும் நெதர்லாண்ட்ஸ் வந்து ஐயோ எனக்கு யாரும் பொண்ணு ஃப்ரெண்டு ப்ளீஸ் கண்ணில் காட்டுங்கடா, ஓச்சு போயிட்டு அவ வந்து. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் திவ்யாவை வெயிட் பண்ணது திவாலிங்க.
திவாலி அப்போ அவங்க வீட்டுக்கு போனப்போ வந்த உடனே ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி கிட்ட வந்து அவ்வளோ நல்லா வந்து பேசினாங்க. அப்பவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. திவாலிக்கு அடுத்த நாள் உடனே எங்க வீட்டுக்கு வந்தா, வா வாக் போவோம். அந்த வாக்ல நான் ஒரு காமன் டாபிக் எங்க 2 பேரும் கண்டுபிடிச்சோம். அந்த காமன் டாபிக்ல அவ்வளோ நல்லா வாழ்ந்தோம். அது இப்ப நான் அந்த டாபிக் என்னன்னு சொல்ல எங்க 2 பேருக்குள்ளேயே மட்டும் எடுத்துக்கிட்டோம். மேகா சொன்ன மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இவ மட்டும்தான் பொண்ணா இருந்தா, அப்புறம் திவ்யா வந்தா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன்னா பசங்களாம் இருக்காங்க, எல்லாரும் சீக்கிரம் ஜெல் ஆக முடியாது. திவ்யாவால எப்படி செட் ஆக முடியுமோ யோசிச்சுட்டு இருப்ப 2 டாபிக் இருந்துச்சு. ஒன்னு ஃபுட், இன்னொன்னு மூவிஸ். எங்க குரூப்ல ஃபுல்லாவே விஜய் ஃபேன்ஸ் தான். அப்புறம் நாங்க விஷயம் இதுக்கு மேல ஒரு விஜய் ஃபேன் மட்டும் முடியுமா எங்க குரூப்ல? அப்பதான் நாங்க திவ்யாவை பார்த்தோம். திவ்யா மாதிரி ஒரு விஜய் ஃபேனை கண்டே பிடிக்க முடியாது. அது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இன்னைக்கு மார்னிங் ஹெல்தி ஃபங்க்ஷன் 2 பேர் இருந்திருப்பீங்க. அவங்க மூஞ்சில சந்தத்தை பூசும் போது ஒன்று நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, திருப்பாச்சி சீன்ல விஜய் எப்படி பூசிட்டு இருந்தாலோ அதே மாதிரிதான் திவ்யா கணேஷ் இருந்தாங்க. அந்த ரிக்ரியேஷன்ல தெரிஞ்சிருக்கோம் எப்படி அட்டாச் பண்ணிட்டு. திவ்யாவும் பேசும்போது நல்லா தெரிஞ்சிச்சு, நல்லா ஈஸியா ஜெல் ஆகலாம். எங்க வரையும் அதுலயே தோணுச்சு எவ்வளவு சியரியா நல்ல கேரக்டராக அந்த எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்கும் வந்துச்சு. அதே மாதிரிதான் இன்னும் மேதாவும் அப்புறம் வந்து பழக ஆரம்பிச்சாரு. அதே மாதிரிதான் இப்போ ட்ரிப்லாம் போனோம்னா எப்பயும் பசங்களோடய போறது, போயிட்டு போர் அடிச்சு இவ வந்ததுனால கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டா கூட நாங்க பெல்ஜியம் மாதிரி போனோம். அப்போ கூட நான் பார்த்தேன் திவ்யாவும் கணேஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்களோட பப்ளி, அந்த சிவரி எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி, அப்புறம் கணேஷோட அந்த சாம்பர் சென்சிட்டிவ் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்ற பர்சனாலிட்டியும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. நாங்க நினைச்ச டைமும் என்னமோ தெரியல, கரெக்டா அவங்க வீட்லயும் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க பையனும் பொண்ணையும். அடுத்த நாள் இருந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களும் கரெக்டா அதே ஃபீலிங் இருந்து அவங்களுக்கும் அதே ரெஸ்பெக்ட் ஆயிட்டாச்சு. அப்பதான் 2 பேர் வீட்லயும் சொன்னாங்க. அப்புறம் இப்ப எல்லாருமே நம்ம இங்க இருக்கோம். ஏன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா நினைச்சதும் ஒண்ணுதான், 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும்ட்டு அதே மாதிரி சேர்ந்து எல்லாமே நல்லபடியா போய் இங்க இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கல்யாண டைம் வந்தாச்சு. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸா அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. நெதர்லாண்ட்ஸ் அவங்க இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. கல்யாண ப்ரிப்பரேஷன் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும், நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடட்டும், பாட்டு பாடட்டும். ஸோ இப்போ வந்து வராங்க பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடிட்டு. படபட எந்தன் கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவென கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையென வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா, உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா. படபட படபட படவென எந்தன் கண்ணம்மா, பொண்ணு இப்போ வந்தாச்சு. நாங்களும் வந்து சங்கீத்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிருக்கோம். டான்ஸ் ஆடுறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு வருவாங்கன்னு நினைச்சோம், ஆனால் டான்ஸே ஆடல. ஸோ கண்டிப்பா டான்ஸ் வேணும். டான்ஸுக்கு முன்னாடி சங்கீதம் வேணும், பாட்டு வேணும் இல்லையா? பாத்தீங்களா, சும்மா ஈஸியா என்ன பாட சொல்லி கோத்து விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. நான் பாடுறேன், 2 லைன் பாடுறேன். ஆனா அது இன்னைக்கு நம்ம பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா பாட்டுக்கு பாட்டு விளையாட போறோம். இந்த சைடு ஒரு டீம், இந்த சைடு ஒரு டீம், பாட்டுக்கு பாட்டு விளையாட போறோம். ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே. நானே பாடி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் பாடி முடிக்கிற கழுத்து வரிசையில இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் பாடணும். அதுக்கப்புறம் அந்த டீம்ல ஒருத்தர் பாடுறாங்க. ஓகேவா? யாரு பாடுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பரிசு. ஓகேவா? டீலா பாடலாமா? எத்தனை பவுன் நான் சொல்றேன். இப்போ எங்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பவுன். ஓகே, நான் பாடி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, சிச்சுவேஷன்லாம் பாடிடலாம்.
சாமி பாட்டு பாட சொல்றாங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பியா, தன்னை போல இல்லை என்னும் இன்னும் நானும் ஓர் தாய்க்குள்ளே. நம்பி ஒன்றன் உள்ளம் தந்து அண்ணன் கொஞ்சம் வாழ்ந்தேன். ஒன்றாய் நானும் வாழ என்று ரெண்டாய் வாழ கண்ணோடு நான் உள்ளம், நெஞ்சோடு நான் எண்ணம். முன்னேறு நீ வேணும், உன்னாசைகள் கூடும். நேசம் பாசம் நாமும் வாழ மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாடலே. வைகை நதி தாமரிசையில யார் பாட போறாங்க? தாமரிசையில இந்த டீம் இருந்து ஒரு பாட்டு பாடலாமே. ஓகே, மாமா பாட ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவா மைக்க பிடிக்கிறதுக்கு யாரும் முன்னால வரமாட்டாங்க, யாரோ ஒரு இன்சியல் இருப்பாங்க. நான் எதிர்பார்த்தது இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், எனக்கும் யங்ஸ்டர்ஸ் யார் வருவாங்க, யாரும் வரல. ஸோ தி அப்படிங்கிற தில்லானா தில்லானா டிக் 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 தேனா டிக் 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 தில்லானா மஞ்ச காட்டு மைனா என்னை கொஞ்சி கொஞ்சி போனா டிக் 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 தில்லானா. சூப்பர், கை தட்டலாமா? இஸ்லாம் நவாப் ஒரு கை தட்டலாமா? டிக்கி டிக்கி நெஞ்சத்தில்லானா நான் வரிசையில இந்த சைடுல இருந்து யாரோ வந்து பாடி ஆகணும். இப்போ யார் வரீங்க? நீங்களா? சூப்பர் சூப்பர். இளமாட்டாத்து ராக முடிச்சிருக்காங்க. ரா வரிசையில் நீங்க யாரோ வந்து பாடலாமே. யாரு பாட போறீங்க? ராமையா எட்டுகள்ல உலகம் இருக்கு ராமையா, ராமையா விட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. சூப்பர், ஒரு உலக கருத்தை அழகா சொல்றாரு. கை தட்டலாமே மாமாக்கு. சூப்பர். யா வரிசையில யாரு பாடுவா? அப்படியே யாருக்குமே சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்துருவோமா? பாடலாமா? சிச்சுவேஷனல் சாங் பாடுங்க. இந்த சைடு ஹெவியா இருக்கு டீம். இந்த சைடு யாராவது வாங்க, முன்னாடி வாங்க. பின்னாடியே உட்கார்ந்துருந்தா என்ன பண்றது? யாருமே முன்னாடி வர மாட்டேங்கிறீங்களே, வாங்க பாடுறதுக்கு. சூப்பர். உன்னோட புருஷன் நான், மறுபடியும் நான் வரிசையில ஒரு பாட்டு. பெரியவங்களும் ஹெல்ப் பண்ணலாம், குழந்தைங்க தான் இருக்காங்க. ரொம்ப அழகா தத்துவமிக்க பாடலா பாடிருக்காங்க. என்று மறுபடியும் நான் இந்த டீம் நான் என்ன வச்சிருக்காங்க? சரி, ஓகே. பொண்ணு மாப்பிள்ளை என்ன தெரியுமா உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள்ட்டே கொடுத்துருவோம். சூப்பரா அதாவது நாளை தொடங்குறதுக்கு ஒரு பாட்டு பாடுனா அவன் பாட்டுக்கு ஏதோ பாடிட்டு இருக்கான். மாடு செத்தா அதெல்லாம் எதுவுமே நாளை ஆரம்பிக்கவே இல்லை. இந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட்.
பாடல்? சூப்பர். வரவால எடுத்துக்குவோம். நான் ரெடினா வரவா வா. வாழ இங்க உங்களுக்கு பாட்டு தெரியுமா? மறுபடியும் இஷ்டத்துக்குமா பாடக்கூடாது. வாழ தெரிஞ்சா பாடுங்க, அந்த சைடு போயிடுவாங்க. சூப்பர். தமிழச்சி அழகா பாட்டாங்க. ஏ யாரு பாட போறா? ஏ அருமை அருமை. சூப்பரா செம டஃப் கொடுக்குறாங்க. இப்பதான் சுடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா மறுபடியும் யா இருக்கு. நான் இந்த சைடு கேட்டு எனக்கு போர் அடிக்குது. இங்க யாராவது பாடுங்க யா. அங்க ஒரு ரெடியா இருக்காங்க பாடுறது. கொண்டு ஒட்ட சொல்லுங்க. உங்க பேரு கிருத்திகா. ரொம்ப அருமையா பண்ணாங்க. நல்ல ஒரு மெலோடியஸ் சாங். ஏதேதோ ஏதான் இது ஏன் விடவே மாட்டேங்குது. ஏ சங்கதியை சொல்லித்தர வாடி நீ வாடி பத்துக்கள் மானத்தில் குத்தங்கித்த தரையல வாடி நீ வாடி செவ்வாணி சின்ன கனி ஒன்ன சிறையடிக்க போற வாடி ஐயோ ஏன் உசுறு கொல்ல தீய வச்சாயோ ஏன் மனசுக்குள்ள நோய தச்சாயோ சண்டாளி ஓ பாசத்தால நானும் சுந்தேலியாக புள்ள லால முடிச்சிருக்காங்க. லால இவங்க பாடுறவங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணீங்க. ஓகே பாய் ஸ்பீட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே அருமையான பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி. அதுல ஜெயிச்சது இந்த டீம் தான். வளர்ந்த கைகோசம். ஆல்ரெடி பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டாங்க. சோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். சரி தோல்விக்காக ஒரு பாட்டு பாடுறாங்களா? பாடி கேட்டுருவோம்.
சூப்பர், அருமை. இன்ஸ்டலேஷன் பாட்டு பாடிட்டாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாரும் உங்க சீட்டுக்கு போய்க்கலாம். தேங்க்யூ. ஓ, பிரைஸ் தரலாமா? ஓகே, நீங்களே உங்க டீம்ல முடிவு பண்ணி யாரு 3 பேர் சூப்பரா பாடுனாங்கன்னு சொல்றீங்களா? ஓகே, அந்த ஆண்டிக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆண்டி கொடுத்துடலாமா? சூப்பர், முதல்ல அந்த ஆண்டி கொடுத்துடலாம். அவங்க தான் உங்க டீமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர், அருமையா பாட்டீங்க. அப்புறம் ஒரு பாடல் பாடின, நான் ரெடி தான் பாடல் பாடினேன். ராகாவுக்கு ஒரு பரிசு. கடைசியா ஒரு பாட்டு பாடின பாலபாரதிக்கு ஒரு பிரைஸ். அப்புறம் அங்க ஒரு சூப்பரான ஒரு மெடலி பாடினாங்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தலாம். அவங்களுக்கு எந்த பரிசுமே கிடையாதுங்க. அவங்க மாப்பிளைக்கு கொடுத்துடலாமா? மாப்பிள்ளை நல்லா தோத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாமா? ஆமா, மாமா வந்து சின்ன ஜெனரேஷனுக்கு விட்டு கொடுத்துறாரு. மாமா ஆல் டைம் ஸ்டார். ஓகே, எல்லாரும் உங்க இடத்துக்கு போய்க்கலாம். தேங்க்யூ. அன்னிகா கொடுத்துடலாம்ப்பா, கணேஷே ஸ்பான்சர் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த செக்மெண்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் இன்டராக்டிவா ஏதாவது பண்ணலாமா? நிறைய பேர் பாட்டு பாடாம ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க. உண்மையில பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் இந்த சோகத்தை போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோமா? கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்போமா? அதை போட்டுடுங்க ப்ரோ. அடுத்தது இது இல்ல. சூப்பர். தெரியுதா உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு? அது வந்து ஒரு கிராஸ்வேர்ட் பசில். நம்ம எவ்வளவோ சால்வ் பண்ணிருப்போம் இல்லையா? கிராஸ்வேர்ட் பசில். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அட்டை இருக்கு. நாங்க இந்த அட்டை பென்ஸ் உங்க எல்லாத்துக்கும் பாஸ் பண்றோம். இதுல திவ்யாவை பத்தியும் கணேஷ் பத்தியும் கேள்விகள் இருக்கு. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. யாராவது இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றீங்களான்னு பார்ப்போம். ஓகே, மொத்தம் 13 क्वेश्चन இருக்கு. கிராஸ்வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மேல இருந்து கீழனா டவுன். அந்த டவுன்கான क्वेश्चंस அங்க. சோ ஆர்ட் ஃபார்ம் தட் திவ்யா ஹஸ் லேர்ன்ட், அது என்னன்றத அந்த டவுன்ல எழுதணும். சோ இப்போ வந்து எங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பென்ஸும் அட்டையும் கொடுவாங்க. இதை ஃபில் பண்ணுங்க, இதை படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், 2 கிட்ஸ் ஆட போற டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட்டிங். ஓகேவா? ரெடியா? ஓகே, நீங்க எல்லாம் பிஸியா கிராஸ்வேர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க அப்படியே கொஞ்சம் கவனிக்கலாம். நம்மள டான்ஸ் ஆடி நம்மள என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு 2 கிட்ஸ் ரெடியா இருக்காங்க. கூப்பிடலாமா? அப்படியே பேரலா நீங்க கிராஸ்வேர்ட்ஸை பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா யோசிக்கலாம். யாரெல்லாம் கிராஸ்வேர்ட் சால்வ் பண்றீங்களோ அவங்கள தான் நாங்க இந்த ரூம்ல இருந்து வெளியே விடுவோம். மல்லிகை ஒரு மாலை தங்கச்செருகை ஒரு சேலை, மல்லிகை ஒரு மாலை தங்கச்செருகை ஒரு சேலை, பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்தானேலாம் பின்பு ஜீவிதம் துந்தானேலாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்தானேலாம் பின்பு ஜீவிதம் துந்தானேலாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்தானேலாம் பின்பு ஜீவிதம் துந்தானேலாம்.
எதுக்குமே நம்ம சொல்றதுக்கு எப்பவுமே தயங்குவோம். நல்ல விஷயம் வந்தா ரொம்ப தயங்குவோம். கெட்ட விஷயம் கூட அப்பப்போ கோவம் தான் சொல்லுவோம். ஒருத்தரை பத்தி நல்லா அப்படின்னா இருந்தா நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதை ஒரு பிராக்டிஸ் ஆகணும், அதை நார்மலைஸ் பண்ணணும். அது இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்பவே இருக்கு. கெட்ட சொல்றாங்களோ இல்லையோ, கெட்டதை படிச்சுக்கிறாங்க, நல்லதுன்னா கண்டிப்பா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டோஸ்ட் நம்ம ஃபிக்ஷன் பண்ண போறோம். திவ்யாவை பத்தியும் கணேஷ் பத்தியும் தெரிஞ்சவங்க அவங்கள செலிப்ரேட் பண்ற மாதிரி வந்து இங்க ஒரு குட்டி ஸ்பீச் கொடுக்க போறாங்க. கேட்போமா? அந்த ஸ்பீச் கொடுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்டா கூப்பிட போறது கணேஷோட the most dearest friend Dushman on stage. கணேஷ் பற்றி சொல்லணும்னா about 12 years. வந்து கணேஷோட ஷார்ட்டா கேரக்டர்ல இருந்திருக்கான் அப்படின்னா ஒரு மதர், ஃபாதர், பிரதர் எல்லா கேட்டகரியும் வந்து ஃபிட் ஆவான். அதாவது பேச்சுலர் பாய்ஸ் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கலந்து நோய்க்கு வந்து எல்லாரும் மென்டல் பிக்சர் பண்ணுவாங்க. நாங்க இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவா எல்லாம் அடிக்கிறோம், ரொம்ப நீட்டா இருக்கும். அதுல சமையல் நடக்கும், அதுல சமைக்கிறது வந்து கணேஷ் தான் இருக்கும். எல்லாரும் பேச்சுலர் பாய்ஸ் சமைக்க மாட்டாங்க, சும்மா தோசை சரி, தமிழ் சரி சரி ஏதாவது ஒரு காய்கறிலாம் எடுத்து கவர் பண்ணிட்டு ஆனா பரோட்டா செய்வான், சப்பாத்தி செய்வான், பர்கர் செஞ்சு கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் நல்லா சமைச்சு பார்த்துக்கிட்டான் ஃபுல் காலேஜ் டைம்ல. அதே மாதிரி எங்க போனாலும் கேர் பண்ணிப்போம். எப்ப எந்த ஹெல்ப் கேட்டாலும் நம்ம சொல்ல மாட்டான். எப்பயுமே கணேஷ் வந்து ரிலே பண்ணலாம். இது மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் நான் இருக்கேன். ஸோ இந்த 2 மணிக்கு வந்து மசாலா கூட்டிட்டு போட அப்படின்னாலும் பைக்கு வந்து கூட்டிட்டு போறது. அண்ட் அது சேம் டைம் அவன் இல்லைன்னா காலேஜ் பாஸ் பண்ணிக்கிறதே கஷ்டம். நமக்கு வந்து கிளாஸ்ல வந்து ஆசேஷன் ரொம்ப கவனிக்க மாட்டோம். பட் இவன் வந்து ரொம்ப லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் பர்சன். ஸோ எந்த கிளாஸஸ் எதுனாலும் பக்காவாக புரிஞ்சுட்டு வந்து நம்ம இன்ஸ்பைர் பண்ணிடுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு மேட்ரிமெண்ட் படிப்போம். ஒரு என்டையர் மாடியூல்ல இவன் வந்து ஒரு அசைன்மெண்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. அது ஒரு டூப்ளிகேட் பண்ணா கொஞ்சம் கூட கோவப்படாம இது 8th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சொல்லி கொடுத்து வருவோம். So throughout journey has been a perfect friend to every one of us. So அவன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வந்து திவ்யா வந்து very very lucky. And in the limited time that you are known Divya because of the short story. அந்த ஜாடி ஏத்த மூடி வாங்கல very கணேஷ்ல கேரக்டர்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் வச்சு நாங்க it is a perfect fit for him. So இதோட பெஸ்டா கணேஷ் அவங்களுக்கு சான்ஸே. So wish you guys a very happy married life. கை கூட வைக்க மாட்டேங்க, எமோஷனலா பேசிக்கலாம். எனக்காக நீ என்னடா பண்ண அப்படின்னு அவன் பார்த்து கணேஷை பார்த்து கேட்டாங்கன்னா உனக்காக பரோட்டா பண்ண பர்கர் பண்ண நிறைய ஆன்சர் வச்சிருக்கான் போல. ஸோ பையன் பழச்சுக்குவான். அடுத்தது நம்ம கணேஷ் புராணத்தை கேட்டோம். அடுத்தது திவ்யாவை பத்தி ஒரு ஆள் பேசணும் இல்லையா? ஸோ திவ்யாவை பத்தி ஒரு ஆள் பேசணும்னா திவ்யாவை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் அந்த மாதிரி ஒரு பேச முடியும் இல்லையா? ஸோ நான் யாரை கூப்பிட போறேன்னா ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படி ஒரு கூட போறேன். திவ்யாவோட அக்காவை இங்க கூப்பிட போறேன். ஸோ சரண்யா ஆன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோட லைஃப் எடுத்து வந்ததுக்கு அவர் நிறைய சொல்லிட்டாரு. திவ்யா வந்து முன்னாடி நான் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. எங்க பெரியப்பா, பெரியம்மா, அக்கா, எங்க சின்ன பெரியப்பா சிங்கப்பூர்ல இருக்கவங்க. ஏன்னா எங்க குடும்பத்துக்கு எங்க அம்மா இல்லைனாலும் இப்ப எங்க அம்மா இருந்து என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே எங்க அம்மா எனக்கு பண்றாங்க, திவ்யாவுக்கு பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இதெல்லாம் இவ்வளோ நல்லா நடக்குது. கணேஷ்க்கும் சரி, திவ்யாவுக்கும் சரி, எனக்கும் சரி, ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ள நம்ம போயிருக்கோம்னா அது கண்டிப்பா எங்களோட அம்மாவோட பிளெஸிங்ஸ்னால தான் நான் நினைக்கிறேன். எங்க பாட்டி தாத்தாவோட பிளெஸிங்ஸ்னால தான் நான் நம்புறேன். ஏன்னா என்னோட கசின்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணனால அவங்க அப்ராட் போய் படிச்சதால தான் எனக்கும் அப்ராட் போய் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அதனாலதான் நானும் திவ்யாவை அங்க வர சொல்லி படிக்க சொல்லி எல்லாம் பண்ணது. So we are just thankful to God and Auntie, Divya is your responsibility. I'm sure Ganesh will take very good care. And please Ganesh and Divya adikali vandu ponga, வீட்டுக்கு வாங்க, வெல்கம் வாங்க. Thank you everyone. And few words about Divya. She's a very nice girl. நான் வந்து more of சிஸ்டரா இருந்ததை விட அம்மாவா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதாக இருக்கும். திவ்யா இது பண்ணாத, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இன்னும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஃபீல் வெரி
stricter to you, so I'm sorry for that. Many times I've been very harsh to you, so sorry for that. But it was all out of love and affection, so I'm sure you would understand that. And I'm always there for you. Whenever you get difficult times, remember I'm there for you. So Ganesh and Divya, have a very happy married life and everything will be fine. And Nandri, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, திருப்பி சொல்றேன். ஏன்னா எங்க ஃபேமிலி இந்த அளவுக்கு மேல வந்ததுன்னா கௌசல்யா பெரியம்மா இவங்கெல்லாம் இவ்வளவு வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் யாரும் மிஸ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன். அண்ட் ஹோஸ்ட் பயங்கரமா பண்றாருப்பா. ரொம்ப நன்றி. ஓகே, இன்னொரு கை தட்டினாமா சரக்காயாக. ஓகே, அடுத்த ஒரு குட்டி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓகே, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக ரெடியா இருக்காங்க குட்டீஸ். சாங் போடலாம்னா சூப்பர். நேத்ராக்கும் நீங்க ஒரு கை தட்டலாமா? கை தட்டிடலாமா குட்டீஸ்க்கு? ஓகே, எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கணுமா? ஆமான்னு சொன்னாதான் நான் மாப்பிள்ளைய முடிவு பண்ணுவேன். கேட்கல, தெரிஞ்சுக்கணுமா? ஏய், உங்களை பசிக்கிறா? தெரிஞ்சுக்கணுமா? ஏதோ ஒன்று நடக்கிற ப்ரோ அப்படிங்களா? சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். மாப்பிள்ளை முடிஞ்சுக்கலாமா? சாப்பிடலாம், மாப்பிள்ளை பண்ணிக்கலாம்.
பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூப்ப தொடுத்து செயல மடிச்சு கொண்டு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் சன்மா மிஸ் பண்ணாத சாரே சாரே யார் அந்த பிரபு அள்ளி அள்ளி அந்த பிரபு சாரே சாரே யார் அந்த பிரபு அள்ளி அள்ளி அந்த பிரபு சூப்பர் வந்துட்டாங்க கேட்டுவோமா ஓகே ஸோ இப்போ நீங்களே நீங்க எழுதின பேப்பரை திருத்திங்க நம்ம எல்லாம் ஸ்கூல்ல பண்ற மாதிரி தான் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணலாமா சரி அட்டை மாத்திக்கலாம் முதல்ல ஒண்ணு பண்ணுங்க இந்த பின்னாடி திருப்பி உங்க பேர் எழுதிங்க நீங்க பாட்டுக்கு ஃபில் பண்ணி பக்கத்துல வச்சுக்கலாம் வேற ஏதாவது போட்டு பிரைஸ் பண்ணி போடுவாங்க ஓகேவா உங்க பேரையும் மேலே எழுதிக்கோங்க நம்ம ஒவ்வொரு கேள்வியா போலாம் ஓகே முதல் கேள்வி 3 அக்ராஸ் மூணாவது கேள்வி 3 இது வந்து இவங்க ஹாபியா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாராவது போன் தொலைச்சதெல்லாம் எண்ணுவாங்களா யாராவது போன் ஏங்க லேட்டஸ்ட் போன வருஷம் 2024 மாடல் இல்ல 2024 மாடல் 2024ல தொலைச்சிட்டாங்க திவ்யாட்ட கேட்போமா how many mobile phones has Divya lost yes ரெண்டு போனுமே ஐபோன் தானே ஓகே அப்ப நம்ம மாப்பிளைக்கு நிறைய செலவு இருக்கு வர சூப்பர் ஓகே ஐ திங்க் இது ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு क्वेश्चनனால எனிவே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம மாப்பிளையோட क्वेश्चन the sport which Ganesh represented the school in state level tournaments கண்டிப்பா ஸ்கூல் பாய்ஸ் தெரிஞ்சுக்கணும் வா த்ரோ பாலே தான் த்ரோ பால் ஒரு ஸ்போர்ட் இருக்கிறதே பாதிக்கும் தெரியாது அதுல பசங்க ஆடுறதும் பாதிக்கும் தெரியாது பட் அவர் ஸ்டேட் ஆடிட்டான் சூப்பர் நெக்ஸ்ட் one thing that is always in Divya's handbag ஏமா இதெல்லாம் ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன் அதை நான் வர போட்டுருக்கேன் ரொம்ப ஈஸிப்பா ஓகே சரி இது அடுத்தது ஈஸி நினைக்கிறேன் ஆனா சிட்டி தான் அங்க ட்விஸ்ட் city in which Ganesh did his master கலக்கறாங்களே ஏங்க பாட்டுக்கு பாட்டுனாலும் இந்த பக்கம் தான் பாடுறாங்க கிளாஸ் இந்த பக்கம் தான் பாடுறாங்க இது எதுக்குடா வந்திருக்கீங்க டெக்சாஸா நீங்க பாட்டுக்கு டெக்சாஸ் எல்லாம் சொல்றாங்க டெல்ஃப் தான் சரியான விடை கரெக்டா ஓகே சூப்பர் ஓகே அடுத்து ஒரு கஷ்டமான கேள்வி 12வது கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி ஆக்சுவலி sport that Divya has played at national level Okay, sport that Divya has played at national level யாருக்குமே தெரியாதா ஓகே அங்க வந்து திவ்யாவோட சார் உட்கார்ந்திருக்காரு கண்டுபிடிச்சாரு கரெக்ட் தான் நினைக்கிறேன் முதல்ல அது என்ன ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட் என்ன திவ்யாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூர் நேஷனல் கேம் எங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் விளையாண்டாங்க அவங்க இன்டர்நேஷனல் பிளேயர் நான் நேஷனல் பிளேயர் ரொம்ப சுமாரா விளையாடுவேன் ஆனா நேஷனல்ஸ் போயிட்டேன் செகண்ட் டெக்கரா அது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்பால் அண்ட் வாலிபால் ஸோ அதை எப்படி விளையாடுவாங்க காலில் டேப் பண்ணி நீங்க பாஸ் பண்ணி விளையாடணும் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்போ இவங்க கால்ல அடிப்பாங்க போல கையில அடிப்பாங்க போல கஷ்டம் தான் நம்ம மாப்பிளைக்கு இதுல ஒரு கேம்னாலே அவ்வளவுதான் 2 கேம் மேல பயங்கரமா ஆடுவாங்களாம் எனிவே கஷ்டமான क्वेश्चन யாராவது ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஆசம் கை தட்டலாமா அதுவும் இந்த சைடு தான்ப்பா எப்ப டேய் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா ஓகே அடுத்த கேள்வி கணேஷ் பத்தி ஒரு செம கஷ்டமான கேள்வி அதாவது திவ்யாவோட கேள்வி ஈக்குவலா டஃப்பான இந்த கேள்வி என்னன்னா கணேஷ் செகண்ட் லாங்குவேஜ் இன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சான்ஸ்கிரிட் அவன் எழுதுறதெல்லாம் இங்கிலீஷ்லடா
ஆமா அந்த பேப்பர் பேரு சான்ஸ்கிரிட் தான் ஆனா அவன் எழுதுறதெல்லாம் இங்கிலீஷ்ல ஆமாவா இல்லையா ஆமா ஆமா இத பெருமையா வேற சொல்றான் சான்ஸ்கிரிட் 200 இல்லையா இல்ல போல எனிவே சான்ஸ்கிரிட் தான் அடுத்தது ஈஸியான क्वेश्चन ஆர்ட் ஃபார்ம் தட் திவ்யா ஹஸ் லேர்ன்ட் ஆமா கதகளி பரதநாட்டியம் எவனோ ஒரு கதகளிங்கடா டேய் முதல்ல லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணுடா ஓ பரதநாட்டியம்னு நீங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க பரதநாட்டியம் ஆடவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாகிவிடும் டிஜே ப்ரோ சாங் போடுமா ஒரு 2 ஸ்டெப்புக்கு சாங் போடுமா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வேணுமா ஓகே திவ்யா ஒரு 2 ஸ்டெப் கம் ஆன் தெரியுமா ஓ கணேஷ் பாடணும் சாங் போடுமா ப்ரோ ஓகே டிஜே ப்ரோ தேடிட்டு இருக்காரு ஓ கணேஷ் பாடணுமா கணேஷ் பாடணும் அவங்க ஆடணும் கணேஷ் பாடணும் அவங்க ஆடணுமா சரி முதல்ல இப்ப டிஜே போடுவார் ஒரு பாட்டு அதுக்கு ஆட்டத்தை பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம சூப்பர் சிங்கர் பாடுவாரு பரதநாட்டியம் மாத்திரம் ஆடுவாங்க 2 லைன் பாட 2 லைன் ஆட மின்சார பூவே பெண் பூவே நீ தீண்டலை என்னோடு வாராய் மின்சார பூவே பெண் பூவே நீ தீண்டலை என்னோடு வாராய் என்னால் யோசிக்கிறாய் சூப்பர் முதல்ல உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கீங்கடா வந்ததுல இருந்து தேங்க்யூ ஓகே அடுத்த क्वेश्चन திவ்யாஸ் ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் strawberry chocolate fans in the house make some noise super awesome okay Divya's favorite color pink ரொம்ப கஷ்டம் anyway okay இது வந்து இவங்க வந்து ஒரு கப்பலான ஒரு கேள்வி first cake that Divya and Ganesh ஓகே ஆன்சர் சொல்லிட்டீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டுருவோம் ஓகேவா அவரு பேக் பண்ணாரு நான் ஹெல்ப் பண்ணிட்டு பேக் பார்த்துட்டே இருந்தேன் as usual திவ்யா வந்து ஒரு கேக் பண்றேன் நான் பண்ணி தரேன் சர்ப்ரைஸ் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணா பட் பண்ணதெல்லாம் நான் தான் ஏய் சாப்பிடுறதும் ஒரு வேலை தான் இல்லையா கரெக்டா அதனால நீங்க சமைச்சீங்க அவங்க சாப்பிட்டாங்க இதுதான் இவங்க சேர்ந்து பேக் பண்ண கேக் அதோட ஆன்சர் என்ன brownie எஸ் ஓகே இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான் நினைக்கிறேன் திவ்யாஸ் ஃபேவரட் மூவி நான் வந்து 1000 டைம்ஸ் பார்த்திருக்கேன் எங்க சரஸ்வதி வீட்டுக்கு போவேன் அவங்க வீட்ல போய் அந்த சிடியே ஒளிச்சு வச்சிட்டாங்க அப்புறம் எங்க வீட்ல எங்க அப்பா டிவி கனெக்ஷனே ஆஃப் பண்ணிட்டாரு அதை நான் பார்த்துட்டே இருக்கேன்ட்டு அது பேங்க்ல வச்சுட்டு வர போய் சொன்னாங்க சின்ன வயசுல சூப்பர் சோ அந்த படம் பேரு கில்லி ஓகே தலபதி fans in the house make some noise awesome அவங்களும் ஒரு தலபதி ஃபேன் தான் ஓகே ஐ திங்க் இந்த क्वेश्चन நான் ஆன்சர் பண்ணேன் லாஸ்ட் क्वेश्चन எப்பா பக்காவான பேர்ல ஒருத்தங்க குலைப்பாங்க ஒருத்தங்க உடைப்பாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா கிராஸ் வேர்ட்ஸ்ல இவங்க என்ன 2 போன் தொலைச்சிருக்காங்களா அவர் எவ்வளவு போன் உடைச்சிருக்காருன்னு கேட்போமா அப்பா 5 make some noise 5 கை தூக்குங்க யாரெல்லாம் 5 சொல்றீங்க ஓகே 5 4 யாரெல்லாம் சொல்றீங்க
ரெண்டுமே பெரிய நம்பர் தான். என்னன்றதை கணேஷே சொல்லுவாரு. அப்புறம் கடைசியா போன் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாரு. கிட்ட ஒரு 1 வீக் முன்னாடி கொஸ்டின்ஸ் கொடுத்து ஆன்சர் ஃபில் பண்ண சொன்னாங்க. எனக்கு 4 or 5 இயர் மறந்துருச்சு. நான் ஒரு லாஸ்ட் 12 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தேன். பட் எல்லா தடவையுமே உடைச்சதுக்கு அப்புறம் இல்ல, உடைஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது ஒண்ணுதான், அதுவா உடைஞ்சிருச்சு நான் உடைக்கல அப்படிங்கிறது தான். அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு இந்த 5 ஃபோன் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் 5 தான். ஸோ அந்த 5 ஃபோன்ஸ் போக 6th ஃபோன் ஒன்றும் தொலைஞ்சிருக்கு. அந்த ஃபோன் எப்படின்னா, நான் ஒரு ஏர்லி மார்னிங் சும்மா நடந்து போயிட்டு பஸ்ல இறங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது கையில இருந்து அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ நானா தொலைக்கிறது இல்லை. ஸோ ஆன்சர் 5. ஓகே, இப்போ செல்ஃப் கரெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா? 13க்கு 13 யாரு? சத்தியமா இவங்க கிடையாது. ஒரு கேள்வி கூட பதிலே சொல்ல. 13க்கு 13 மேல வாங்கல. இல்ல நானே வரேன், கையை மட்டும் தூக்குங்க. யார் அந்த 13 out of 13? 13 out of 13 யாருமே இல்லையா? ஓகே, அடுத்தது 12. யாருமே 13 out of 13 இல்ல. ஓகே, இந்த கேமை கிரியேட் பண்ணது முகில் தான். முகிலுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். செம கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? கணேஷ் திவ்யாவோட பேசி சூப்பரா கிரியேட் பண்ணது முகில் தான். தேங்க்யூ முகில், அமேசிங் ஜாப். யாருமே 13க்கு 13 வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோன்னு அருமையா கிரியேட் பண்ணிருக்கான். ஓகே, 12. நீங்க எவ்வளோ? 11. அவங்க 12. ஓகே, 12 கை தட்டிடலாம். ஓகே, அடுத்து வேற 12 யாரு? ஓ, அங்க ஒரு 12 இருக்கு. 3 பேர் சேர்ந்தா 3 பேர் ஷேர் பண்ணிக்கங்க பிரைஸ். இல்ல Facebookல தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் எஃபர்ட் தான். 13 இதோ இவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அங்க கணேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுத்துக்கு ஆகாம உட்கார்ந்துருக்கானுங்க. இவனுங்க வந்ததே 8 மணிக்கு தான். 13க்கு 13. டேய், நீங்க வந்து 20 நிமிஷம் தான் ஆச்சு. நாங்க ஸ்பீச் பேசணும். எவ்வளோ ஸ்பீச் பேசணும்? எவ்வளோ? 12. ஓகே, வேற யார் 12 இருக்கீங்க? வேற யார் 11? இருங்க, நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? 9. சே, உண்மையா சொல்லிருக்காங்க. 10. இருங்க, 11 முடிச்சு வரேன். அங்க ஒருத்தர் 11 இருக்காரு. சாஸ்வத், குட் ஜாப். வேற 11 இருக்கீங்களா? 11 இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இதோட நிறுத்திக்குவோம். அருமையா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. எனக்கு எனர்ஜி போட்டுருந்துச்சு. ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும். ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, எல்லாத்துக்கும் பசிக்குது. சோ பசிச்சு நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிபியூட் வீடியோ. இன்னைக்கு திவ்யா கூடயும் கணேஷ் கூடயும் இருக்க முடியாம சில பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் நமக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. சோ அந்த வீடியோவை இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிட போலாம். பட் நாங்க இன்னும் இங்க கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம் ஈவென்ட்ஸ். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு குயிக்கா போயிட்டு வாங்க. இன்னொரு அருமையான கேம் வச்சிருக்கேன், யாரு வேணா ஜெயிக்கலாம். அதுக்கு கிராஸ்வேர்ட்ஸ் மாதிரி கஷ்டமாலாம் இருக்க வேணாம். கொஞ்சோண்டு லக் இருந்தா போதும். யாருக்கு வேணா பிரைஸ் இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட 6 பிரைஸ் ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? மியூசிக்கல் சேர்லாம் அவ்வளவு ஓல்டு கேம்ஸ் இல்ல, இது கொஞ்சம் புதுசான கேம்ஸ். ஓகே, சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க. ஆனா அதுக்கு கூட நம்ம வீடியோ பார்த்துடலாமா? ஆமா, சரி, பொட்டோப்ல அந்த கூட்டிட்டு போயிடலாம். ஆடியோ டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ
ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக நல்ல குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 18 வயசுக்கு இளவனவங்க ஏன் பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காது. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. Happy married life, Divya and Nico. All the best. We are missing big time, but we hope this we should soon. Hi Ganesh and Divya, happy married life. ஹாய் கணேஷ், ஹாய் திவ்யா, ஹாப்பி மேரிட் லைஃப். எங்களால் அங்கே இருக்க முடியல, பட் எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் கௌதம் அண்ட் மிருதுலாவான் வச்சிருக்கோம். ஸோ காட் பிளஸ் யூ அண்ட் ஹாவ் அ ஹாப்பி மேரிட் லைஃப். Hope to see you guys soon in US. ஹாப்பி மேரிட் லைஃப் கணேஷ் அண்ட் திவ்யா. சாரி வர முடியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Wishing you both lifetime of happiness. நம்ம கன்ஃபார்மாக மீட் பண்ணலாம். Is it? Congratulations பா. Congratulations. Bye. Bye. Hi Ganesh and Divya, We wish you the best with lots of love and happiness. happy married life. Congratulations. Bye. Wish you a happy married life. Can I have a picture later? Oh, good job. So sweet, so nice, so cute. Happy married life Ganesh and Divya. ஹாய், சாரி கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. ஏன் இப்படி பார்க்கலாம்? லவ் பண்ணேன், பட் லவ் பண்ண முடியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்யாணத்துக்கு. நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி பண்ணிக்கலாம். திவ்யா பற்றி சொல்லணும்னா வெரி எனர்ஜெட்டிக். திவ்யா கிட்ட போய் உட்காந்து பேசாமல் டைம் போகிறதே தெரியாது, ஏதாவது பேசிட்டே இருக்கும். அப்படியே திவ்யா திங்க் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி உங்ககிட்ட. ப்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தோம்னா எனக்கு தெரியல, பட் நான் ப்ரோக்கிட்ட என்றைக்குமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு கிடையாது. மேபி இந்த வீடியோ நான் ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புளில் நீங்கள் ஒருத்தர். நீங்கள் நினச்சதை விட எனக்கு நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோன்னு சொல்கிறத தாண்டி எனக்கு நிஜமாக நீங்கள் ஒரு ப்ரோ மாதிரி தான் இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கூடிய சீக்கிரம் நெதர்லாண்ட்ஸில் பார்ப்போம். பாய். Hi Divya, Ganesh, congratulations and best wishes for your big day. திவ்யா, நீ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒரு மெமரி தோணுச்சு. நான் ஃபோர்த் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு உன் கூட விளையாடுறது தான் ஒரு ரொட்டீனாகவே எனக்கு இருக்கும். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால அம்மாயி கிட்ட கேட்பேன், நான் உன்னை தூக்கிட்டு போய் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அம்மாயியும் 2 அம்மாயியும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் சாந்தி ஆண்டி தான் பரவாயில்ல, அவன் தூக்கிட்டு போட்டோம், அவன் அண்ணன் தானே தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு அந்த சந்தமானில் நின்றுட்டு இருந்த அடி என்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி சின்ன குழந்தையா இருந்து எனக்கு ஞாபகம் இப்போ திடீர்னு கல்யாணம் சொல்லும்போது தான் தெரியுது எனக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு தெரியுது. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் யூ Ganesh. You are very lucky to have a girl like Divya in your life. Best wishes to both of you and we see you on 9th February. Bye-bye. ஹலோ கணேசன், திவ்யஸ்ரீ இருவருக்கும் எங்கள் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள்.
அப்புறம் கூப்பிட்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஹாய் திவ்யா அண்ட் கணேஷ், விஷ் யூ ஹாப்பி மேரி லைஃப். திவ்யா, இன்னும் நம்ம முடியல உங்களுக்கு கல்யாணம் வந்து சித்தப்பா ஃபோன் அடிச்சு சொல்லும் போது தான் எனக்கே தெரிஞ்சது உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வயசு வந்துருச்சுங்க. ஸோ நான் இன்னமும் சின்ன பேபி சிஸ்டர் வந்து பார்த்துருக்கேன். I'm really happy for you and I think you both are made for each other and I think கணேஷ்க்கு சொல்லுறது நான் உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கணேஷை பார்த்து நம்ம பார்த்துக்கோ, நீ தான் அவன் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். Anyway, I'll see you all soon in the wedding and I'm really happy for you, both of you, and wish you a happy married life. May God bless you with எல்லா சந்தோஷமும் எல்லா ஐ மீன் எனக்கு எப்படி விஷ் பண்ணணும்னு தெரியல. Why black? Sham black. எல்லாமே உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கணும் அண்ட் ஹாப்பி அண்ட் லாங் லைஃப். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் பாய். என்னால முடியலடா. ஹாய் திவ்யா. ஹாப்பி மேரிட் லைஃப். So sweet, so nice, so cute. லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உங்க வெட்டிங்க நேர்ல அட்டெண்ட் பண்ண முடியலன்னு. ஸோ லண்டனுக்கு சீக்கிரமா ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். பை. கிளம்பி போ. தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. போய் அவளை கூட்டிட்டு வா. Hey Divya, hey Ganesh, happy married life. Happy and I'm really sorry for missing out everything. Like உன்னோட அக்கா கல்யாணத்துக்கே வந்து எப்படிலாம் பிளான் போட்டோம். லைக் என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, என்னென்னலாம் பிளான் போட்டோம். பட் ரொம்ப டான்ஸ் போல்ட. It's your wedding, Divya, it's your wedding, but I'm missing out everything. Miss பண்றதுனால I feel very unlucky. இன்னொரு கல்யாணம் பட் I'm missing it. Like நான் அங்கே இருந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், பட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். ஓகே, நடக்கிறது நடக்கும். பட் finally the day has come. Enjoy பண்ணுங்க. அதுக்கப்புறம் it's all in your hands. So ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் மீட் பண்ணலாம் and try to come to Netherlands. பார்த்துக்கோங்க. Hi Divya, congratulations. I am so sorry நான் கல்யாணத்துக்கு வரல. எனக்கு தெரியும் நான் இதை பற்றி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம தான் ஸ்கூல் படிக்கும் போதே மச்சி உன் கல்யாணத்துக்கு நான் அப்படி டான்ஸ் ஆடுவேன், நீ அவரு கூட கரெக்டாக அவுட்ஃபிட் மேட்ச் பண்ணலாட்டி நீ ஏன் கூட கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடு, கலர் காம்பினேஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு பயங்கரமாக பிளான் எல்லாம் பண்ணோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. பட் யூ நோ ஹவ் அடல்ட்டிங் இஸ். I was cornered. I was helpless. இவென்ச்சுவலி நம்ம மாஸ்டர்ஸ்க்காக வேற இடத்துக்கு போனோம். பட் மற்ற கப்பல் விட நம்ம தான் பயங்கரமா லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இன்னைக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் யுவர் டெசிஷன். மோர் ஓவர் நீ சந்தோஷமா இருக்க and I can't be proud of you anymore and I think your man really won in his life. அவளை நல்லா பார்த்துக்கோ. she is a gem of a woman and all the very best. மச்சி நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா அவனை வந்து மீட் பண்றேன். Hey Divya, hearty congratulations on finding your soulmate and wish you a happy marriage life, both of you. Hey Devi, I'm super stoked that you're finally getting hitched today and I'm literally really happy about it. சின்ன வயசுல வந்து ஒரு இன்சிடென்ட்டும் ஞாபகம் வந்துட்டு போகுது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது யூ ஜஸ்ட் ட்ராக் மீ, கிட்டத்தட்ட இழுத்துட்டு போவேன் என்ன. ஓ அப்படியா விஷயம். அது வந்து இப்போ வரைக்கும் உட்காம வெரி லாங் over the period of years and I'm so grateful for the friendship and the bond that you have had. I am your best friend. Please, yeah. I wish you the best of the years to come. I wish Ganesh and you a prosperous married life. India வர முடியும், கஷ்டமா தான் இருக்கு. But I'm certainly sure that we're gonna meet soon in Amsterdam. So meet you soon. Happy married life. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு
ஓகே, அந்த உங்க வீட்டுக்குள்ள யாருன்னு அனௌன்ஸ் பண்ணலாமா? இங்கதான் உட்காந்துருக்கான். யாருக்காவது பழி தீர்க்க வேண்டும்னா துஷ்வந்த் இங்கதான் இருக்கான். ஃபுல் வீடியோவை 2 நாள்ல மாசா எடிட் பண்ணி கொடுத்தான். தேங்க்ஸ் துஷ்வந்த். ஒரு வழியா இந்த ஆடியோ வேலை செய்ய வச்சிட்டோம். ஓகே, இன்னும் அடுத்தது 2 செக்மெண்ட். ஒண்ணு கப்பல் வச்சு ஒரு கேம் ஆட போறோம். ஓகேவா? ஆடலாமா? அது கப்பலை கூப்பிடலாமா? அவங்க சுத்தமா கூப்பிட்டு வர மாட்டாங்க. டிஜே ப்ரோ ஒரு song கொடுங்க. என் கையில ஒரு 20 கேள்வி இருக்கு. ஓகே, ஆளுக்கு ஒரு 2 பொக்கே வச்சிருக்காங்க. ஒரு பிங்க் பொக்கே, அப்புறம் இன்னொரு ப்ளூ பொக்கே. ஓகேவா? பிங்க் பொக்கே யாரை குறிக்குதுன்னா திவ்யாவை குறிக்குது. ஓகேவா? ப்ளூ பொக்கே யாரை குறிக்குது அப்படின்னா கணேஷை குறிக்குது. நான் கேட்க போற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒண்ணு கேட்பேன், யார் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு. எப்படி தூக்குறாங்க பாருங்க. இதுதான் ரூல் நம்பர் 1. 2 பொக்கேவை தூக்கவே கூடாது. அவங்க ஒரு பொக்கேவை தான் தூக்கணும். அது என்ன பொக்கேன்னு இன்னொரு கேள்வி கேட்டுருவோமா? யாருக்கு கோபம் அதிகமா வரும்? இப்பதான் உண்மையை பேசியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 20 கேள்வி வச்சிருக்கேன். அந்த கோபம் கேள்வியும் ஒரு கேள்வி யூஸ் பண்ணேன். 19 கேள்வி வச்சிருக்கேன். ஓகே, எவ்வளவு கேள்விக்கு சிங்கிள பதில் சொல்றாங்கன்னு பாப்போமா? ஓகே, யாரு வீக்கெண்ட்ல லேட்டா எந்திரிப்பா? யாருக்கு தெரிஞ்சு சார் திரும்பி பாருங்க. யாருக்கு? சோ உண்மை என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, யாரு ரெடி ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க யூசுவலா? இல்ல கண்டிப்பா ஒன்று தூக்கி தான் ஆகணும். இது ரூல் நம்பர் 2. இப்பதான் உருவாங்கினேன். யாரு ரெடி ஆகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குப்பா? ஓகே, உண்மை சொல்லிட்டாங்க. கை தட்டிக்கலாமா? ஓகே, யாரு சீக்ரெட்ஸ ப்ராப்பரா கீப் பண்ணுவா? யாரு ஓட்டவாய் இல்ல? ஓகே, 2 பேரும் கரெக்டா அதை மட்டும் பொறுத்து வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட்க்கு அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேப்பா? வாவ் வாவ் வாவ். ஓகே திவ்யா, திரும்பி பாரு. சூப்பர், லுக்ஸ் லைக் இட்ஸ் திவ்யா. ஓகே, யாரு பெட்டர் குக்? ஓகே, ஈஸி क्वेश्चनல நமக்கு ஆல்ரெடி ஒரு 2 hours இந்த பேசி நமக்கு இது ஆன்சர் தெரியும். ஆல்ரைட், புது ஃபுட் ட்ரை பண்றதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒண்ணுதான் தூக்கணும். பரவாயில்லையே, கரெக்ட். 2 பேரும் பயங்கர சிம்பிளா இருக்கீங்க போலயே. ஓகே, யாரு மோர் டாக்கட்டர்? வெரி ஈஸி, வெரி சிம்பிள். 2 பேருமே நான் क्वेश्चन நிஜமாவே கிளிக் பண்ணவே இல்ல. ஆனா லுக்ஸ் லைக் கரெக்ட்டா சிங்க்லயே பதில் சொல்லிட்டு வராங்க. ஓகே, ஷாப்பிங்ல யார் நிறைய பணம் வேஸ்ட் பண்ணுவா? இந்த பதில நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கணேஷை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் எவ்வளவு செலவு பண்ணுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே தண்ட செலவு மட்டும்தான். ஓகே, who is more likely to binge TV series? ஐயோ, என்னவா? ஓகே, அடுத்த கேள்வி கேக்குறேன். who is better at dancing? அப்பா, ஃபைனலி திவ்யா. 2 பேரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூன்னு சொன்னா? ஒண்ணுதான். ஓகே, உண்மை வந்துருச்சு. கை தட்டலாமா? ஓகே, ஸ்பைசி ஃபுட்டை யாரு ஹேண்டில் பண்ணுவா? பயங்கரமா ஸ்பைஸ் சாப்பிடுறது. ஓகே, கணேஷ் தான். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை யாரு நர்வஸ் ஆகாம ஹேண்டில் பண்ணுவா? ஏய், என் கேள்விதான் ஈஸியா இருக்கா இல்ல பதில் ரொம்ப சிம்பிளா இருக்கா? யாராவது பெட்டரான கேள்வி வச்சிருக்கீங்களா? சரி, ஆடியன்ஸ் கேள்வி கேக்குறீங்களா? ஒரு 4 கேள்வி ஆடியன்ஸ் கேட்கலாம். நான் கேட்டதை தாண்டி யாருக்காவது கேள்வி இருக்கா? கை தூக்க நான்
நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணக்கூடாது, போகணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட்டு, அங்கே இருக்கிற வந்து உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனா நீங்கள் அந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுறீங்க, ஒரு பெரிய பின்னாடி வரும். அந்த நேரத்தில் யார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போகணும்னு நினைப்பீங்க? நல்லா கேள்வி பொறுமையாக கேட்டுக்கோங்க. அந்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்ளாஸ். பயங்கர ஜென்யூனா இருக்காங்க. யார் இந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ண போறது? இன்னும் 3 கேள்வி கேட்கலாம் ஆடியன்ஸ்ல. ஓகே, இன்னொரு மாமா. ஓகே, அவர் எதிர்த்தாரு வில்லங்கமான கொஸ்டின் ரெடின்னு அர்த்தம். யாரு 2 பேருக்கு பெரிய மரியாதை கொடுக்கறதுல யாரு சொன்னேன்ல, இத உடைக்கிறதுக்கு ஒருத்த பொருளா வரணும். பொறக்கலாம் வேணாம், எங்க மாமா வந்தா போதும். இன்னும் 2 கொஸ்டின். யாரு ஹெல்த் கான்ஷியஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்? யாரு ஹெல்த் கான்ஷியஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்? ரொம்ப ஈஸி கேள்வி நினைக்கிறேன். ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவன் தான். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. யாராவது இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन வச்சிருக்கீங்களா? உங்க 2 பேர்ல யார் எது சொன்னாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஓகே, ஐ திங்க் மோஸ்ட் எல்லா பதில்களுமே சிங்காவே இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் நினைக்கிறேன். கை தட்டி சேருமா? ஓகே, thank you. இந்த கேம் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டம்போலான்னு சொல்லுவோம், பிங்கோன்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு அட்டை கிடைக்கும். அந்த அட்டை உங்களோடது. உங்க அட்டையும் பக்கத்துல இருக்கவங்களோட அட்டையும் ஒரே அட்டை கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு அட்டை கிடைக்கும் போது அதுல யூசுவலா நம்பர்ஸ் இருக்கும் பிங்கோ கேம்ல. ஆனா இங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட்ஸ் என்னன்னா கணேஷையும் திவ்யாவையும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரசமலாய். ரசமலாய்ன்றது ஒரு வேர்ட். அவங்க 2 பேருக்கும் காமனா இருந்த ஒரு டிகிரி ஆர் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷனை டினோட் பண்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. உங்க வேர்ட்ஸும் பக்கத்துல இருக்கவங்க வேர்ட்ஸும் வேற வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த வாங்கிக்கோங்க, ஒரு பெண்ணை வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வேர்டா படிப்பேன். அந்த வேர்ட் உங்க ஷீட்ல இருந்துச்சுன்னா அதை கிராஸ் பண்ணுங்க. ஓகே, நான் வேர்ட்ஸ் படிக்க அந்த வேர்ட் உங்க ஷீட்ல இருந்துச்சுன்னா அதை கிராஸ் பண்ணுங்க. ஓகே, யாருக்கு முதல்ல ஒரு ரோ ஃபுல்லா அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ். அது பேரு ரோ வின்னர். யாரு ஒரு காலம் ஃபுல்லா அடிக்கிறீங்களோ அவங்க காலம் வின்னர். 3வது வின்னர் யாரு டயகனல் ஃபுல்லா அடிக்கிறீங்களோ அவங்க டயகனல் வின்னர். ஓகே, ரெடியா? விளையாடலாமா? ஆனா உங்க எல்லாத்துக்கும் இந்த கார்டு வரணும் அண்ட் கையில பென்னும் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தீசிஸ் பேசிக்கலி கணேஷும் திவ்யாவும் பேசின ஃபர்ஸ்ட் டாபிக் தீசிஸ் பத்தி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வேர்டு தீசிஸ் உங்க கார்டுல இருந்துச்சுன்னா அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வேர்டு கணேஷும் திவ்யாவும் போன ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் அவுட்டிங். அந்த வேர்டு மெக்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அடிச்சிருங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வேர்ட் போலாமா? மெக்டி. 2வது வேர்டு மெக்டி. MCD. அவ்வளவுதான் மெக்டி. MCD. 3வது வேர்டு திவ்யாவோட ஃபேவரட் ஹாபி பெயிண்டிங் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க. ஓகே, 5வது வேர்டு கணேஷோட பேச்சுலர்ஸ் டிகிரி என்னது? ஆர்கிடெக்சர் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஓகே,
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வேர்ட் திவ்யாவோட ஃபேவரட் ஸ்வீட் குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் 5 வேர்ட் படிச்சிருக்கேன். தீசிஸ், மெட்டி, பெயிண்டிங், ஆர்கிடெக்சர், குலாப் ஜாமுன். நான் படிச்ச 5ல ஏதாவது வின்னர் இருக்கீங்களா? அவங்க தான் லக்கியஸ்ட். வாவ், அடேங்கப்பா. சோ ஒரு ரோ ஃபுல்லா 5 படிச்சதுல 5மே இருந்து அந்த 5மே உங்களுக்கு ஒரு ரோவா இருந்துச்சுன்னா கை தூக்குங்க. நீங்க தான் luckiest person in the world for today. போய் லாட்டரி சீட் வாங்கிக்கலாம். யாராவது இருக்கீங்களா? இல்லையா? அடுத்த வாரம் படிக்கலாமா? கணேஷோட ஃபேவரட் ஃபுட் பரோட்டா. பரோட்டா. அடுத்தது திவ்யாவோட ஃபேவரட் ஃபுட் மேகி. மேகி இருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கணேஷோட ஃபேவரட் கலர் இண்டிகோ. இண்டிகோ இருக்கா? இண்டிகோ இருந்தா அடிச்சிடுங்க. சொல்லுங்க. என்னப்பா? காலமா? அத்தையப்பா வாங்க. அதுக்குள்ள ஒரு காலமா? ஓகே, we have a column winner. This is Maggie, Indigo, Painting, Architecture. அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர். ஓகே, ஓ இன்னொரு வின்னர் இருக்காங்க முன்னாடி. இவ்வளவு ஃபாஸ்டா வின் பண்றீங்களே. ஓகே, ஒரு வின்னர் தான். இது வரைக்கும் ஒரு வின்னர் தான். சரி, அடுத்த வேர்ட் படிச்சிடலாமா? ரெடியா? ரசமலாய். ரசமலாய் கணேஷோட ஃபேவரட் ஸ்வீட். ஓகே, கணேஷோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அடுத்த வேர்ட் சானா. சந்தோஷ் நாராயணன். சானா இருந்தா அடிச்சுங்க. ஓகே, எனி வின்னர்ஸ்? ஏய், ஆர்கிடெக்சர். இவனுங்களே ஏதோ பிரிண்ட் அடிச்சு எடுத்து வந்தாலே நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 வின்னர். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஃபாஸ்டா போலாமா? ஓகே, ஃபேவரட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இன் நெதர்லாண்ட்ஸ் ஃபார் தி கப்பல் அஞ்சப்பர். அஞ்சப்பர். அடுத்தது திவ்யாக்கு தெரிஞ்ச ஒரு இன்னொரு லாங்குவேஜ், அட்லீஸ்ட் பேசிக்கா, பிரெஞ்சு. பிரெஞ்சு. ஓ வாவ், ஆசம். ஓகே, மூணாவது வின்னர் இருக்காங்க. அடேங்கப்பா, காலம். ஓகே, நம்ம ஒரு காலம், 2 காலம், ஒரு ரோ. சரி, அடுத்தது ஃபேவரட் பெட் ஆஃப் திவ்யா. டாக்ஸ். டாக்ஸ் இருக்கா? அடிச்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ற மியூசிக் பிளாட்ஃபார்ம், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபை இருந்தா அடிச்சிடுங்க. ஓகே, ஓ இன்னொரு வின்னர் கொடுத்துடலாம். யாரு? அப்பா, யாருக்கு தெரியல? அப்பா. ஸ்பாட்டிஃபை, தீசிஸ், டாக்ஸ், பரோட்டா, ஆர்கிடெக்சர். சூப்பர் சூப்பர். ஓகே கைஸ், திவ்யாவோட பர்த்டே மந்த் மே. அடுத்த வேர்ட் மே. அப்புறம் கணேஷோட பர்த்டே மந்த் என்ன? அக்டோபர். அக்டோபர். வந்துச்சுங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பின்னாடி யாருக்கும் வந்துச்சுறாங்க. ஆனா எனக்கு இன்னும் டயகனல் வரவே இல்லை. எல்லாருமே ரோ அண்ட் காலம் தான். டயகனலா? ஓகே, we have the first diagonal winner. Okay, round of applause for the diagonal winner. Wow, Anjapar, May, Maggie, Painting, Rasamalai. Awesome. Super service. Okay. அடுத்த வேர்ட்
கப்பலோட ஃபேவரட் பெவரேஜ் டீ. ஓ, அஞ்சப்பர் பெயிண்டிங் ஆர்கிடெக்சர் டீ பீசஸ். ஆசம், சூப்பர். ஆல்ரெடி ஒரு டேக்கர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டேக்கர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கடைசி ஒரே ஒரு பிரைஸ், ஃபுல் ஹவுஸ். ஃபுல் ஹவுஸ் உங்க கையில இருக்கிற அட்டை ஃபுல்லா அடிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிசு, கடைசி பரிசு ஆஃப் தி நைட். ஆமா, இங்க வரணும். படிக்கலாமா? படிக்கலாமா? ஃபுல் ஹவுஸா? ஃபுல் ஹவுஸ் வேணும். என்னென்ன வேர்டுன்னு சொன்னா அப்படியே படிச்சிருவேன். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் டேட், டியூலிப் கார்டன். ஃபுல் ஹவுஸ் மட்டும்தான். அடுத்தது ஃபுல் ஹவுஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஜூலை 2023 அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டது. ஜூலை 2023 ஃபைனல் திங் ஆஃப் தி டே அவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறாங்க. ஓகே, விஜய். நெக்ஸ்ட் ஃபேவரட் பாஸ் டைம், வாக்ஸ். வாக்ஸ் இருக்கா? ஃபுல் ஹவுஸ் தான். ஓகே, ஃபேவரட் ஹாபி ஆஃப் கணேஷ், ஹவுஸ் பிளான்ட்ஸ். ஹவுஸ் பிளான்ட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட், சில்க் ரோட். சில்க் ரோட். நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரோட லேப்டாப் பிராண்ட் HP. HP இருந்தா அடிச்சிருங்க. ஓகே, அடுத்தது ரெண்டு பேரும் படிக்கணும்னு நினைக்கிற லாங்குவேஜ் டச். டச் அடிச்சிருங்க. கணேஷோட ஃபேவரட் பாஸ் டைம் YouTube. ஓகே, ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் திவ்யா, ஹாரிஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிப் இட்டலி. மோஸ்ட் காமன்லி பிளேட் போர்ட் கேம், சீக்வென்ஸ். சீக்வென்ஸ் இருக்கா? அடிச்சிருங்க. எனி ஃபுல் ஹவுஸ் இன் தி ஹவுஸ்? ஓகே, ஃபேவரட் ஆக்டிவிட்டி குக்கிங். ஓகே, worst மூவி அவங்க பார்த்ததுலயே worst மூவி, நோ ஆஃபென்ஸ், இந்தியன் 2. இந்தியன் 2 அடிச்சிருங்க. ஓகே, மாஸ்டர்ஸ். திவ்யா மாஸ்டர்ஸ் படிச்ச ஊரு பிரசல்ஸ். இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனி ஃபுல் ஹவுஸ்? ஓகே, திவ்யாவோட ஃபேவரட் gift from கணேஷ், பாட்ரி கிட். பாட்ரி கிட் இருந்தா அடிச்சிருங்க. சரி, யாரு க்ளோஸா இருக்கீங்க ஃபுல் ஹவுஸ்க்கு? ஓகே, ஃபுல் ஹவுஸ் வந்துச்சுன்னா இங்க வரணும். இங்க வந்து என் கையில உங்க பேப்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த gift. நெக்ஸ்ட் படிக்கலாமா? ஓகே, காமன்லி குக்ட் டிஷ் பிரியாணி. ஓகே, ரெண்டு பேரோட மாஸ்டர்ஸ். என்னப்பா? ரெண்டு பேரோட மாஸ்டர்ஸ் இருந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி சிவில் இன்ஜினியரிங். ஓகே, ஃபேவரட் பாஸ் டைம் ஆஃப் திவ்யா, பிக் பாஸ். அடேங்கப்பா, அடேங்கப்பா, அங்க ஒருத்தர் ஃபுல் ஹவுஸ் வாங்கிட்டாரு. செக் பண்ணிட்டு கொடுக்கலாம். செக். ஓ, இங்க தான் இருக்குமா? ஒருத்தர் தான் முடிச்சிருக்காரு. ஓகே, செக் பண்ணிடலாமா? ஓகே, மாமாவோட செக் பண்ணிடலாம். பெயிண்டிங், அக்டோபர், குட் நைட், அஞ்சப்பர், மேகி, டாட்ஸ், பிரியாணி, இந்தியன் 2, சனா, டீ, யூடியூப், ஜூலை 2023, ஆர்கிடெக்சர், HP, Gossip Girl, Naked, Italy, Dutch, 45, Pottery Kit, Rasamalai, Pieces, Indigo, Brussels, House Plants. அடேங்கப்பா, 25 out of 25. तू हो के बातू तू ये बातू तू बिंदे दी बंदा हमारे की उंगली लुटी दी बिंदे दी इन्ना पे चलती टुक टुक करती मैं कब तो कर दिया अंग्रेजी पढ़ती
तू करती दिख कोई साथी विक्टोरिया तू कंटी दिख वैन पूरा लंदन चमकदा ओ तो नच पैन दी पूरा लंदन चमकदा तू कंटी दिख वैन दी पूरा लंदन चमकदा ओ तो नच पैन दी पूरा लंदन चमकदा बीच बाजार जगह सब दिखाने जाएगी होश उड़ाने वाली शौक नजर के जो पेच लड़ाने जाएगी बीच बाजार जगह हुस्न दिखाने जाएगी होश उड़ाने वाली शौक नजर के जो पेच लड़ाने जाएगी What chunga? Shawty, I'm on a good shot. You know I'm on a good shot. You know I should let you be my Wanna be my